சொன்னாங்க 8,000 கோடி இல்லை 80,000 கோடி நஷ்டம் வந்தாலும் பிரச்சனை இல்லை, மக்கள் உயிர் தான் எனக்கு முக்கியம். இந்த டாஸ்மாகில் வந்து இந்த நீங்கள் போய் ஏதோ ஒன்று வாங்குறீங்க செஞ்சீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா காசு கேட்ட ஒரு பழக்கம் இருக்குது. அது 10 ரூபாய் 20 ரூபா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அது தொடர்ந்து வந்து இருந்துட்டு தான் இருக்குது. அதை தவிர்க்க முடியல. என்ன இதுன்னு கேட்டாங்கன்னா கூட இல்லை சார், நாங்கள் இந்த ஏசி போட்டிருக்கோம், அது போட்டிருக்கோம், இது போட்டிருக்கோம், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அது வந்து சரியான முறை இல்லை. என்ன நீங்கள் அதில் பில் ப்ரைஸ் இருக்கோ, இப்போ நீங்கள் பில்லெல்லாம் கொடுக்கணும். நீங்கள் என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டுக்கு வாங்கிக்கோங்க, பில்லை கையில் கொடுத்துடணும். எக்ஸ்ட்ரா கேட்கவே கூடாது. அதாவது அங்கே டாஸ்மாகில் போய் குடி வாங்குறதே உடன்படையில் அந்த கடையில் கம்மி பண்ணிட்டே வந்துட்டு இருக்காரு. உடனடியாக எதையுமே நீ செயல்படுத்த கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க முடியும். அப்போ நீ எக்ஸ்ட்ரா காசு வேணும், அவனே எங்கே இருந்து வர்றான், உழைக்கிறவன் செய்கிறேன் வாங்குறான், அவன்கிட்ட போய் 10 ரூபா கேட்டால் என்னாகும்? ஸோ 500 ரூபாய்ட்டு அவனா என்னாச்சு உங்களுக்கு ஒரு 20 ரூபானா, ஸோ 500 20 ரூபா போடுங்க, மிகப்பெரிய அமௌண்ட்டில் போகுது. அதெல்லாம் வந்து மிகப்பெரிய இல்லை. இந்த மாதிரி வாங்கி கம்பெனியில் இருந்தால் கடுமையான உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படுங்கிற ஒரு சுற்றறிக்கையும் விட்டாச்சு. இப்போ டைம் வேறு சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அது நிறைய விஷயங்கள் நடக்க போயிட்டுருக்கு. நிறைய கடையில் குறைக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. இதில் போதைப் பொருள் விற்றா அதில் அவர்கள் மேலே குண்டர் சட்டம் பாய்ங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் கேள்வியே கிடையாது, தூக்கி தூக்கி உள்ள வச்சுருவாங்க. ஏன்னா போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கணுங்கிறத விஜய் தமிழ் முதலமைச்சருடைய மிகப்பெரிய ஒரு கனவு. அதை செயல்படுத்திடுவார். இப்போ நிறைய இடங்களில் போதை விற்றவர்கள் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டுருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8,000 கோடி வந்து இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் வருது. அது அவருடைய கவனத்துக்கும் கொண்டு போனப்போ தான் அவர் சொன்னாங்க, 8,000 கோடி இல்லை 80,000 கோடி நஷ்டம் வந்தாலும் பிரச்சனை இல்லை, மக்கள் உயிர் தான் எனக்கு முக்கியம், பணம்ங்கிறது முக்கியம் இல்லை, அவர்கள் உயிரோடு இருப்பது ஒரு நல்வாழ்வுக்கு தான் எனக்கு முக்கியங்கிற அளவுக்கு சொல்லப்பட்டு எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம அடுத்த வேலைகள் பார்த்து சரிசமம் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் விஜய் அவர்கள் டாஸ்மாக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு அறிக்கை விட்டதும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்க்க முடிஞ்சுது. 2வது